இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மசூதியில் செஞ்ச சாப்பாடெல்லாம் எல்லா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பா. அந்த சமயத்தில் வினோதமாக நம்ம ஹீரோயின் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டுருப்பா. அப்போ இவளும் இந்த ஃப்ரெண்டுக்காரையும் பிடிச்சி நிப்பாட்டி என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, அவளை தட்டி விட்டு ஒன்றுமே ஆகாத மாதிரி அந்த ஆப்போசிட்டாக போட்டி போடுவான்ல, ஹீரோக்கு ஆப்போசிட்டாக அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்றா. இவனுக்கும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டுருக்குறான். அங்கே போய் பார்த்தா ஏதோ ஒரு பிணத்து மேலே துணி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பிணமும் ஏஞ்சி உட்காருது. இவ அப்படியே பயந்துட்டு அந்த பிணத்தையே பார்த்துட்டு இருந்தா. பார்த்தா இதுவும் கனவு தான். இவள் அப்படியே பெட்டில் கிடக்குறேன் ஏஞ்சி பார்த்தா. ஆனால் இது கனவு தான் அப்படிங்கிறத இவளால் ஒத்துக்கவே முடியலை. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா அந்த ஒரு சங்கரனையும் காணோம். என்னென்னு பார்த்தா ஹாலில் உட்காந்து டீ குடிச்சிட்ருப்பான். நேற்று பார்த்தா இல்லையா அந்த மெழுகுபத்தி பூஜை அதெல்லாம் ஒன்றுமே அதுக்கான தடயங்களே இல்லை. இங்கே பார்த்தா அந்த புருஷங்கிறனும், வாமா ஏன்சிட்டியா, நான் வேணா டீ போட்டு தரேன் வா அப்படின்ற வந்து சொல்லிட்டு சேரில் உட்காருமா அப்படின்னு சொல்ல அவங்க வீட்டுக்கு யாரோ வர்றாங்க. நம்ம ஹீரோயினும் அறக்க பறக்க அந்த ஷால்லாம் எடுத்து கட்டிகிட்டு இருக்கிறான். என்னென்னு போய் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் போய் கேட்குறான். இங்கே பார்த்தா அந்த ஹீரோக்கு ஆப்போசிட்டாக போடுவான் இல்லையா, அவன் மர்மமான முறையில் அவன் ரூமில் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் அந்த இறுதி ஊர்வலத்துக்கு போயிட்டுருக்காங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட. அங்கே பார்த்தா ஏற்கனவே காட்டியிருப்பாங்களே அந்த பிணம், அது இப்போ அந்த ஆப்போசிட்டோட ஆளோட பிணத்தை தான் நம்ம ஹீரோயின் கட்டிகிட்டு இருந்திருப்பான். பக்கத்தில் இந்த புருஷங்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளில போகிறேன், இங்கே இருக்க குரானை எடுத்து படிச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் வெளில போயிடுறான். குரானை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வெறும் பிளாங்க் பேப்பர்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு குரானையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ படிச்சுட்டு இருக்கப்பே எல்லா எழுத்துக்களும் மாயமாக மறந்துப்படுது. அதே சமயத்தில் சைடில் திரும்பி பார்த்தா அந்த பேய் நீ தாண்டி இவனை கொன்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை சமத்தியாக போய் முற்றி விட்ருவோம். அவள் அப்படியே வெளியே காட்டிக்காமல் இருந்தா. அப்படியே அந்த பிணமும் ஏஞ்சி உக்காந்துட்டு நீ தாண்டி என்னை கொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் பயந்து போய் அலறி அடித்து கத்திடுறா. அப்படியே நம்ம ஹீரோவும் கூட்டிகிட்டு வந்து காரில் அடைச்சி வச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். இப்போ அந்த உஸ்தாத் வந்துட்டு என்னப்பா ஆச்சு, அவளை என்கிட்ட விடு, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் இங்கே பாருங்க அவளுக்கு ஒன்றும் இல்லை, லைட்டாக அவளுக்கு தலைவலிக்குதான், அதனால தான் அவள் கத்திட்டா, அவளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு உடனே புறப்படுறாங்க.